வணக்கம் எஸ்டிஎஃப். இது நம்ம பர்த்டேவோட ஃபைனல் செலிப்ரேஷன். நம்ம பர்த்டே எப்பயுமே இப்படி தான் முடிப்போம். ஸோ என்னோட பர்த்டே பகல்ல எல்லாம் நம்ம வீட்டில் கொண்டாடிட்டு நைட்டு நம்ம ஆர்ஃபனேஜ்ல தான் வந்து கொண்டாடுவோம். ஸோ எப்பவுமே என்னோட பர்த்டேக்கும் என் தங்கச்சி பர்த்டேக்கும் ஆர்ஃபனேஜ்ல நாங்கள் டின்னர் கொடுக்குறது வழக்கம். ஸோ இந்த தடவை டின்னருக்கு நம்ம என்ன வாங்கிட்டு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ இது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் சர்வ் பண்ணோம். அது கூடவே அந்த பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கிட்டு போயாச்சு. ஸோ எல்லாரும் லைன்ல சாப்பிட உட்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிஸ்கட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடி நம்ம பிறந்த நாளைக்கு நம்மளோட பேரை சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இதே ஏன்டா செஞ்சு காட்டிட்டு வீடியோ வேற பண்ணி போடுற அப்படின்னு நிறைய பேர் நீங்க என்கிட்ட கேட்கலாம். சோ நிறைய பேர் அவங்க பசங்களோட செலிப்ரேஷனுக்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு தடவையாவது செலிப்ரேட் பண்ணி பாருங்க. உங்க பசங்க வயசுல இருக்க பசங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கும் அதை விட சந்தோஷமா இருக்கும். நார்மலா நம்ம பசங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றதெல்லாம் அங்கே போனாதான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ அடுத்து வரப்போற உங்க பசங்களோட பர்த்டேக்கு ஒரு நேர சாப்பாடாவது இந்த மாதிரி ஊர்லயே இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம்ல கொடுத்து பாருங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சோ திருப்பத்தூர்ல இந்த ஆர்ஃபனேஜ் ஹோம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா சாலை பக்கத்துல உள்ள நாகராஜன் நகருக்குள்ள தான் இருக்கு. வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.